மனுஷன் தானே, ஒரு மனுஷன் தானே கேடு. அந்த பொண்ணை குளோஸ் பண்ணு உள்ள அனுப்பிச்சிட்டு எதையோ உருட்டி விட்டு அவளை எழுப்பி விட்டிய. என்ன என்ன மாட்டிட்டு உள்ளான்னு பாக்குறேன், நீ என்ன சமாச்சாரம்? அப்படி எல்லாம் ஒண்ணுமில்லை. அவளை எப்படி தீர்த்து கட்டணும். ஆனா உனக்கோ எனக்கோ இதுல எந்தவித ஆபத்து இருக்கக்கூடாது. ஏங்குற அந்த பொண்ணு உனக்கு சதா பணிவிட செஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்ன. ஆமா, நேற்று ராத்திரி ஏதோ தூக்கத்துல கனவுல உளரணும் ராதான்னு தெரியல, ஒடியாந்து ரூம்ல லைட்டை போட்டுட்டு அப்பா அப்பா அன்னைக்கு மாதிரி ராத்திரியோட இன்னைக்கு வந்துட்டானோ அப்படின்னு பதறது. தகப்பனார் மேல அவ்வளவு விசுவாசம். நீ அது மேல பரிதாபப்பட ஆரம்பிச்சுட்டு போல இது. ஆமா, தீர்த்து கட்டின அவளு தானே, அது வயிறு என்ன. இன்னைக்கு ராவில நீ அந்த ராதான்னு கூப்பிட்டு அது நேற்று போல வந்து வேலைக்கு போட்டு சுவிட்ச் போர்டுல கை வைக்குமா, நான் மேல் கவர் எல்லாம் கைட்டி நிறைய கரண்ட் வர மாதிரி கைட்டு வைக்கிறேன். அவ்வளவுதான், தொட்டா போதும், ஆல் அவுட். உன்னை கொலகாரம் பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டர் அனுப்புறா. சரி, நீ காரியத்தை கணக்காச்சுமா முடிச்சு வை. நேற்று மாதிரி பல்ட் அடிக்காது. ஆமா, நட்டா ராதா, ராதா தண்ணி கொண்டா. இந்த சுவிட்சில கவரை கூட காணுமே. நல்ல வேலைப்பா, கரண்ட் இருக்கும் போது நீங்க சுவிட்ச் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் என் மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? இந்தாங்கப்பா தண்ணி. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் ஃபேன் ஓடல. ஆமாப்பா, நான் விசுறேன்ப்பா. தகப்பனார் மேல உனக்கு எவ்வளவு பெரிய போய் படுத்துக்கோ. இல்லப்பா, காத்தில் எல்லாம் உங்களுக்கு தூக்கமே வராது. நீங்க தூங்குற வரைக்கும் நான் விசுறேன்ப்பா. வேணாம், நீ போய் படுத்து. பரவாயில்லப்பா, நீங்க தூங்குங்க. இது என்ன கொடுமை? நான் அவளை பழிவாங்க வந்திருக்கிறேன். அவ தந்த பாசத்தை காட்டி என்னை கட்டுப்படுத்துறான். அவளை அழிக்கணும்னு நினைக்கிறேன். என் எண்ணம் தான் அழியுது. நல்ல எண்ணங்களுக்கு எவ்வளவு பெரிய சக்தி. பரவாயில்லையே, 10 ரூபாய் 25 நயா பைசாவை சாப்பிட்டு இருக்கிய. 10 என்ன 100 ஆனாலும் தரத்துக்கு தான் நான் ரெடியா இருக்கிறேன். ஐயோ போராடி யாரையும் வெளிய விடாதீங்க. எவ்வளவு பிக் பாயிண்ட் ஆக்கி விடாங்க. ரூபாய் 1500, ரூபாய் 1500. என்ன மைக்ல சொல்றேன். காரணம் கொண்டுட்டு 1500 யாதுரா போய் தானே சொல்றேன். எவ்வளவு சொன்னாங்க? ஐயோ வராது. என்னப்பா என்ன ஆச்சு? எல்லாம் தின்னு தீத்தாச்சு. என்ன பழங்கினான்னு சவுண்ட் வந்தது? அவன் போட்ட சவுண்டு. முதலாளி 1300 ரூபாய் கொண்டாங்க. அது எவ்வளவு பிக் பாயிண்ட் அடிச்சு விட்டாங்க. தின்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சது. அதால கேட்டேன். நீங்க வரும்போதே நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் உள்ள வாங்க, பேசிக்கலாம். காப்பி போட்டாங்க. ஐயோ பணம் போச்சே சார், போயிட போறாங்க சார். அடச்சே வாய முடியா. யோ மேஸ்டர் இந்தாயா மாமூலு கிராக்கி நல்லா கவனிச்சுக்கோ. சரி சரி. யோ நோ பணம் கொடுக்காம சாப்பிட்டீங்களா? கஞ்சி அடிச்ச மாதிரி சொல்றாங்க. அங்க சொல்றா. சரியா கைய. இந்த மாதிரி வெறுந்தீனி திங்கிறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? வெறுந்தீனி நான் திங்கல, பெருந்தீனி தின்னவன் இவன். நீ காப்பி சாப்பிட்டீல்ல? காப்பி எல்லாம் தான் சாப்பிடுறாங்க. அப்ப நீயும் தான் வேலை செய்யணும். என்ன செய்யணும்? இங்க இருக்கிற வேலை அத்தனையும் தான் செய்யணும். உங்க சொந்த வேலை கிடையாது. எல்லாத்தையும் தான். என்ன மாலை கரெக்டா மாதிரி.
பரவாயில்லடா, ரொம்ப வேகமா தடுவறிய. இதுக்கு முன்னால மாடு வீடு குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தியா? எங்க பண்ண பெரிய பண்ணையாச்சே. அப்படியா? மொத்தம் 2000 மாடு. அம்மா அதுக்கு வைக்கிறோமா நாங்க ட்ரெயின்ல தான் போவோம். ஓஹோ, வைக்கல நீங்க தின்னுடுவீங்க, எங்க மாடு பட்டினியா கிடக்கும். சரி அதுக்காக இல்ல, நாங்க வந்து அதுக்கு வைக்கிறதுக்காக ட்ரெயின்ல போவோம். ஓஹோ. டாக்டர், உங்களுக்கு ஆவா காண்டர் தெரியுமா? தெரியுமே, எங்க சித்தப்பாவுக்கு 2ஆம் தரம். நான் அவளை சொல்ல, இந்த ஆங்கில நடிகை ஆவா காண்டர்ல. ஓ, ஹைதராபாத்ல பிறந்தவ. நம்ப மாட்டீங்க, ஒரு இங்கிலீஷ் படத்துல இதே மாதிரி டப்பு குளிக்கிறா. அதுல குளிக்கிறா? ஓஹோ, இதே டப்பு தான்டா அது. ஏய், நீ கூட ஒரு சட்டியை கட்டிட்டு இதுல புதி, அவன் சாரணியில அள்ளிட்டு போயிடுவான். பைத்தியக்கா. ஆமா, இப்ப யார் தருவா, யார் துடைக்கிறா? நான் தான் நான் தான் துடைக்கிறேன். எங்கடா பிளேட்டுல இங்க தொடச்சு இதுலயே வச்சிருக்கா? ஐயோ, என்ன செய்யறோம்னு நமக்கே புரிய மாட்டேன். உங்களுக்கு புரியாது, எனக்கு தான் புரியும். நீங்க சொல்லுங்க பாப்பா. சும்மாரியா சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதை என்னையா வேண்டி கிடக்கு? அந்த கழுவி கொடுக்குற, நீ தொடச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போட்டுற. கொஞ்சம் கூட வேலை செய்ய தெரியலையே. எங்களுக்கு என்ன பரம்பரை பழக்கமா? இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பாட்சிய மோரத்தை கைட்டி தானே எங்களை விட்டுருங்கன்னு. திருட்டு போக வாங்கிட்டு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கை கட்டி நிக்கவா? ஏன் நிக்கிறீங்க? சேர் போடுவாங்க. சரி சரி, எந்திரிச்சு வாங்க. இல்லையா உட்காந்துண்டா? என்னையா உட்காந்துட்டீங்க? எந்திரிக்கலையா? கோவிந்தா, ஐயா அரிசி மூட்டை வெளியில கிடக்கு, அதை எடுத்து ஸ்டோர் ரூம் குள்ள போடு. இந்தாப்பா வாங்க. உப்புமாவை நல்லா கிண்டி இறக்கி வச்சுட்டு நான் கூப்பிடு, நான் வர்றேன். இங்க வந்துருக்கீங்களா? இல்லப்பா, வெளியில சப்ளை பண்ண. சம்பளைக்கா? உப்புமாவா? உப்புமா அவன் நல்லதானே கிண்டி இருக்கிறான், அப்புறம் எப்படி கிண்டுறது? உப்பு இருக்கான்னு பாரு. இத மாதிரி அங்க தின்னுதான்டா உன்னை கொண்டாந்து இங்க விட்டுருக்கான். இங்க திங்கிற எங்க கொண்ட விடுறானோ? உப்பு இல்ல, உப்பு பத்தல. உப்பு பத்தலையா? உப்பு கொண்டாந்து போடு. அட பாவி, எல்லா உப்பையும் போட்டுட்டியா? நம்மளா திங்கிறேன், எவனோ திங்க போறான். மடையனா இருக்கிறேன். இதான் ராதே, உப்புமா கீழே கிடக்கு. இந்த புடி. என்னாச்சு? செமத்தியா புடிச்சுக்கிட்டு ஐயோ வருவானே அவன் திங்கிறதுக்கு. போறானே ரயில்வே கேட்டு மூடி இருந்தாலும் நிப்பான் போல இருக்குது. ஐயோ என்னடா பண்றது? ஏன் காசு கொடுக்காம திம்பானே? அட பாருங்கடா. ஐயோ என்ன பண்றது? என்ன யோசனை? பட்டா உதறல நீ உண்மையா தான் கரண்ட் ஆஃப் ஆச்சு, நீ ஆஃப் பண்ணிட்டியா? லைனா பேசுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அவளை கொலை செய்யணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவளை கொல்லக்கூடாது. அவ கஷ்டப்படணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். ஒரு புது டைப்ல ஐடியா ஒண்ணு சொல்றேன், கேக்குறேன் நீ? சீக்கிரம் சொல்லு. பாத்தியா இது? சாதாரணமா பொம்பளைங்க போட்டுக்கிறாங்களே கண்ணுக்கு, அந்த மாதிரி மை எத்தனை போய் ராதா கிட்ட கொடு, கண்ணில் போட்டு சொல்லு. 2 மணி நேரம் தான், கண்ணை வீட் குருடாயிடும். சாக மாட்டான், கண் குருடாயிடும். யாரும் கட்டிக்க மாட்டாங்க. அதுல ஒரு டேஸ்ட் எனக்கு. நீ பெரிய ஜீனியஸ். ஆனா இந்த நாட்டுல பறக்க வேண்டியதில்லை. எனக்கு பாராட்டு விழா அப்புறம் கேட்டியா? காரியத்து முட்டி முதல்ல முதலிட்ட. என் குடும்பம் இப்படிதானே கஷ்டப்பட்டுச்சு. ட்ரெஸ் பண்ணிக்கிறியா?
எனக்கு எப்பவுமே சென்று கொடுக்கறவன் வந்தா அவன் ஒரு மை கொண்டாந்து என் கண்ணில் தடனா சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சு. சரி உன் கண்ணுக்கு போட்டா நல்லா இருக்குன்னு பண்ணேன். போட்டுக்கோ. அப்பா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்புப்பா. எனக்காக இதெல்லாம் கூட வாங்கிட்டு வரீங்களே, நான் இப்பவே போட்டுக்கிறேன்ப்பா. போட்டுக்கோ. ஒரு நேரம் போட்டு பாரு. குழு குழு. அப்பா பாத்தீங்களா, நான் கடைக்கு போயிருந்தேன், அப்படியே ஒரு அருமையான கூலிங் கிளாஸ் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. போட்டு பாருங்க, நல்லா இருக்கு. நான் போட்டுமா? போடுறேன். கண்ட கண்ணாடியை போட்டா கண்ணுக்கு கொடுக்கணும்னு வந்து அதனால யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதே நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு. சீக்கிரமே போட்டு போடு. அப்பா, உங்களுக்கு அருமையான கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டுக்கங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்பா. அடப்பாவி மாறி, நீ மனிதனா? உன் கண்ணை காப்பாற்ற அவள் கண்ணாடி கொடுக்கிறாள், அவள் கண்ணை அழிக்க நீ மை கொடுக்கிறாய். நீதிக்கு கொஞ்சமாவது பயப்படு. வந்துட்டேப்பா. அந்த மை போடாத. அந்த மை போடாத. ஏப்பா, நீங்க தானே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொன்னீங்க. சொன்னேன். எனக்கு போடும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த மைதானா இது வேற மை கொடுத்துட்டானான்ற ஒரு சந்தேகம். அவனை கேட்டுக்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஏன்னா கண்ணு விஷயம் பாரு, எதையும் தெரியாம போடக்கூடாது. உனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் தானே கவலைப்படணும். வேற எதையும் மாமலா போடுற மைய போட்டு. கடவுளே, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவர்தான் எனக்கு அப்பாவா இருக்கணும். அவளை வஞ்சம் தீக்கணும்னு துடியா துடிக்கிறேன். அவ பாசத்தால என்ன கட்டுப்படுத்திடுறான். அவ எதிர்க்க வந்து நிற்கும் போது உண்மையாவே அவ தகப்பனாவே மாறிடுறேன். மனசுல இவ்வளவு கருணையை வச்சுக்கிட்டு என்ன பழிவாங்க? உன்னால முடியாது குரு. வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன? யார் மூலமாவது அவளை பழி வாங்க வைக்கலாம். அது எப்படி? பாரு, ஏதாவது ஒரு அயோக்கியனுக்கு அவளை கட்டி கொடுக்குற. அவன் அவளுக்கு கொடுக்குற ட்ரபிள்ஸ் பார்த்து நீ ரசிக்க. இப்படி ஒரு நல்ல அயோக்கிய சடன்னா எங்க கிடைப்பான்? நாகரினி, நம்மள பக்கத்துல வச்சுன்னு என்ன கேள்வி கேட்டேன்? என்னை விட ஒரு பெரிய அயோக்கியம் உனக்கு இந்த உலகத்துல கட்டிட்டு போறானா? படப்பட. நீ ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பொண்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்து என் கால வரவா? குரு, நல்லா நம்ப குரு. என் மனசு கான்கிரீட் மாதிரி, பாம்பு போட்டா கூட ஒடியாது. இவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டு என்ன போ. உன்னை நான் நம்புறேன். இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவை கேட்டுட்டு செஞ்சலாம்னு பாக்குறேன். எனக்கேது அப்பா அம்மா இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பின்ன என் ஸ்டோரி உனக்கு தெரியாது குரு. நானும் பெரிய எடுத்து பையன்தான். ஆமா, எங்க அப்பா ஏதோ கம்பெனியில பார்ட்னரா இருந்தாராம். அவர் ஏதோ கேஸ் உள்ள தட்டாங்க. எங்க அம்மா அதே பேஜார்ல செத்துட்டாங்க. அப்புறம் அலைன்னு அலைஞ்சு கேர பிளாட்ஃபார்ம் தான் ஐயா, அவ்வளவுதான். அப்ப உங்க அப்பா அம்மா பேரு? அம்மா பேரு மீனாட்சி, அப்பா பேரு மாரியான். என் பேர் தான் சொல்ல, அதனால நானே நல்ல கடவுள் பேரை பார்த்து சங்கர்னு வச்சுக்கேன். அவங்க ஊர் எது? திருச்சியில நாட்டு முத்தி மூலி தெருல பெரிய பங்களா. இந்த முறை வீடு அதேதான். என் மகனே, எங்க உங்க மகன்? நீ வேண்டாம், என் மகன். நான் பெத்த மகனே. என்னப்பா உண்மையாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன்டா, நீ என் மகன் தான்டா. உங்க அம்மா தான்டா மீனாட்சி. என்னதான் ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்க அனாவசியமா. நீ கவலைப்படாத கண்ணு. ராதாவை உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு. அப்படியே செய்வா. நம்ம அம்மா செத்ததுக்கு பழிக்கு பழி வாங்க. என் குணம் அப்படியே இருக்குது. என் பச்சை ரத்தம் ஓடுது இல்ல. தவப்புல எதிர்க்க சிகரெட் பிடிக்காத மாதிரியே அது கடற்கல போட்டுற அனுப்பிச்சிடா. உடம்புக்கு கெடுதல் இல்ல. சரிதான்பா. இது நீ சவிக்கமா இருக்கலாம்டா, சந்தோஷமா இருக்கலாம். எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்து செலவு பண்ணு. நம்ம பிளாட்பாரத்துல இருந்தேன்னு சொன்னேன். அழுகதான் வரும். என்ன பண்ணு? இனிமே நீ அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லடா. ஊருக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். முதல்ல பெங்களூர்ல ஒண்ணு வாங்கி தர்றேன். வார வாரம் போயிட்டு வா. நெல்லையப்பன் சொத்து பூரா இப்ப என் சொத்து, அந்த சொத்து பூரா இப்ப உன் சொத்து. வீட்டுக்கு போய் சாவி கொத்த கொண்டாந்து கொடுக்குற வச்சுக்கிறியா? மகன் நல்லா நம்பிட்டல, இனிமே எனக்கு கவலையா இருக்கு. இங்க ஆளதான் என்னமா சொன்னாரு என்கிட்ட? சூடாமணிக்கு முக்காக தெரிஞ்சு போச்சு, ஒண்ணும் கவலைப்படாது. அதுகிட்ட நல்லபடியா பேசு, நிறைய பரிசெல்லாம் வாங்கிட்டு வா. பேச்சு விட்டாலும் மரியாதை விட்டாரு. சீக்கிரமா கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சிருவானாரு. ஆள காணும். டாக்டர் பாடி இருக்கிறா டாக்டர்.
மணி மணி நம்ம சகல பாடி வர்றான். நான் சொன்னதெல்லாம் நினைப்பு இருக்கட்டும். அவனை செமப்படி பிடிச்சு அனுப்பணும். என்ன இவ்வளவு லேட்டு? எப்பயோ வந்திருப்பேன். ஆனா நினைச்ச நேரத்துல எங்க டாக்ஸி கிடைக்குது? சரி, ரிக்ஷா எடுத்துட்டு வர்றது தானே. ஐ மீன் ரிக்ஷாவில் வர்றது தானே. உட்கார். அடடே, இவங்க நிக்கிறாங்களே மேடம். உட்கார். பரவாயில்ல, நீ உட்காரு. உட்கார் உட்கார் உட்கார். என்கிட்ட சொல்லிட்டு உட்காரப்படாது. அடி பலமா பட்டுடுதா? என் பாடி தான் பாக்குறது வீக்கா இருக்கும். ஆனா போன் எல்லாம் ரொம்ப உறுதி. உறுதிங்கிறது நீ விளம்போதே சத்தம் கேட்டது. நயா பைசா சத்தம். எழுந்து. இந்த நாக்காளிக்கு என்ன சக்கரமா வச்சிருக்கானுங்க? அது நாக்காளி இல்லப்பா, கூட. அதுல ஒரு வாரி போட்டிருக்கு. ஆமா, இதெல்லாம் என்ன? ஒண்ணு இல்ல, டார்லிங்க்கு சாரி, ஜெல்ஸ், செருப்பு. செருப்பு நீ வாங்கிட்டு வந்துட்டியா? இங்கே 2 எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் இருக்கட்டும், உதவும். மிஸ்டர் ஜூன். என்னங்க இது? மனுஷன் பேரை மாசம் பேர்ல கூப்பிடுறீங்க? உன் பேரு அர்ஜுன். அரை கட் பண்ணிட்டு ஜூன் வச்சுக்கிட்டேன். சரி, ஜூன்னே வச்சுங்க. சரி, அப்ப ஜூலைல நம்ம கல்யாணத்தை வச்சுக்குமா? நம்ம கல்யாணமா? அப்படியே அடிச்சு திருவி எடுத்து போடுங்க. நான் இவங்க இங்கயா? அது ஒரு கண்டிஷன் போடுது. நிறைவேற்ற. என்ன கண்டிஷன் அது? இந்த வீட்டுல கொலை நடத்தணும். உட்கார்ந்து பேசு, பாயாதேங்கிற இல்ல. வேணும் நான் பண்றேன். பலசாலியா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டிங்க. சரி, டெஸ்ட் வைங்க. பெஸ்டா இருந்தா என்ன செலக்ட் பண்ணுங்க. சரி, வா பண்றேன். நீங்க போங்க, நான் இவனை கூட்டிட்டு வரேன். நீ கூட்டிட்டு வரியா? அவ மனசு வச்சானா உன்னை இடுப்புல தூக்கிட்டு வந்துருவா. மாப்பிள எறும்பு என்ன மூளையை கீழே போட்டுட்டியா? இல்ல, என்னமோ போட்டி. நீங்க என்ன ஏதுன்னு கேட்டீங்க. போட்டினா என்னன்னு கேள. என்ன வேட்டி தேடுற மாதிரி தேடுறீங்க? சொல்லுங்க. என்ன? இந்த தலைப்புல நீ புடி, இந்த தலைப்புல நீ புடி. 2 பேரும் மறுபோட இழுக்கணும். என்ன காடுது? அந்த தலைப்புல ஒரு பொம்பளை, இந்த தலைப்புல ஆம்பளை. இதுல பல பரிட்சையா? மூஞ்சி பார்க்காம இருக்கிறேன். ஒரு கையா போடுமே. அங்க பாருங்க. அட பாவி, அம்மாவை கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம்டா. ஏண்டா அறப்புத்திக்கார பயல. அம்மா ஐயோ, என்ன சார் இடிக்காதீங்க சார். தலையில இருக்கிற மூளையெல்லாம் முதுகுக்கு வந்துரும் போட்டுருக்குது. வரட்டுங்கிறேன். முக்கா புத்திக்காரனுக்கு தலையில மூடக்கூடாது, முதுகுல தான் இருக்கணும். டைம் கொடுத்து கொடுத்து இடிக்காதீங்க. ஒன்னா ஒரே அடிச்சிருங்க. இந்த பாவம் எனக்கு என்ன? இனி தாங்கேன், இனி தாங்கேன், இனி தாங்கேன். இன்னும் போச்சே. அப்பா, சரியா போச்சே. ஓடிப்போ. நரசிம்மன் இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு பார்த்தா ஒரிஜினல் சுந்தரத்துக்கும் இவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் போல இருக்கு. அவங்க வீட்டுல கல்யாணம், அவங்களுக்கு வர முடியல. இன்விடேஷனை தம்பி கிட்ட கொடுத்திருக்கிறேன்னு எழுதியிருக்கிறான். எப்படி டீல் பண்றது? ஃப்ராடு பண்றது ரொம்ப சுழுவுன்னு பேசுறாங்களே தவிர அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. வாங்க 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 வாங்க, உட்காரு உட்காரு. நீங்க? நான் தான் நரசிம்மன் தம்பி. ஓ, இப்பதான் ஒரு கடுதாசிய படிச்சுக்கிட்டு இருந்து. நரசிம்ம ஒரு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சௌக்கியமா? உண்டாட்டியா? அவருக்குள்ள கல்யாணம் ஆகலையே சார். எனக்கு கல்யாணம் பண்ணி போறதா சொல்லி இருந்தாரு. ஆயிருந்தாதான் புள்ள குட்டிங்க இருந்திருக்குமேன்னு கேட்டேன். எங்க அண்ணன் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? கொஞ்ச நாள் பழக்கமா எங்களுக்கு. உங்க அண்ணனுக்கு மட்டுமா பிரியம்? உங்க அம்மா உயிரியே விட்டுருவாங்களே. அம்மாவா? அண்ணன் 4 வயசு குழந்தையா இருக்கும் போது என்ன பிரசவிச்சுட்டு அம்மா இறந்துட்டாங்களே சார். உங்க அப்பா சொல்றதுக்கு அம்மா கிட்டும் சொல்றது. அவங்களுக்கு முன்னாலே அப்பா இறந்துட்டாரு சார். அப்போ குட்டையா குடிமை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒலாத்திக்கிட்டு இருப்பாரு, அவர் யாரு? உங்க சித்தப்பாவா? குடிமை வச்ச ஆடு உங்க வம்சத்துல இல்லையா சார்? நீங்க யார சொல்றீங்க?